இந்த மாதிரிலாம் புளிச்சக்கீரை வச்சு கடையல் செஞ்சுட்டு சாதத்தில் போட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னு நினச்சிக்காங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாமே சூடாக இருக்கவாசி இது பண்ண முடியலங்க. சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான இந்த புளிச்சக்கீரையை வச்சு ஒரு கடையில் தாங்க பண்ண போகிறேன். புளிச்சக்கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க. இந்த மண்பானையில் தாங்க நம்ம கடைய போகிறோம். ஒரு கட்டளை புளிச்சக்கீரை எடுத்துக்கிட்டேங்க. நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஜீரகம், வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கிறணுங்க. கொஞ்சமாக வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிட்டாச்சுங்க. அந்த வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம வேக வச்சுக்கலாங்க. இந்த கீரையை வேக வைக்கும் போது மட்டும் நம்ம பிளேட் போட்டு மூடக்கூடாதுங்க. அப்படியே நம்ம வேக வைக்கணுங்க. சட்டியில் நல்லா கீரையை நல்லா அந்த தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், புளிச்சக்கீரை வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். நல்லா அந்த தண்ணி வற்றி வரட்டுங்க. நான் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகாவோட சேர்த்துக்கலாங்க. புளிச்சக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நன்மை அளிக்கக்கூடியதுங்க. இந்த வெயில் காலத்துலலாம் இது இந்த புளிச்சக்கீரை நமக்கு உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாச்சும் இந்த புளிச்சக்கீரையெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுவும் வெயில் காலத்தில் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதே மாதிரி நம்ம கீரையை வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம பிளேட் போட்டு மூடி வைக்கக்கூடாதுங்க. கீரையை ஓப்பனாகவே தான் வச்சு சட்டியில் வச்சு நம்ம வேக வைக்கணுங்க. நம்ம கீரையை கடையும் போது தாங்க நம்ம உப்பு சேர்க்கணும். ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு அதிலே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றிக்கிறட்டுங்க. அப்புறம் இந்த சட்டியிலே அப்படியே பருப்பு மத்தையை வச்சு அப்படியே கடைஞ்சிக்கலாங்க. கீரை பாருங்கள், கடையிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு மத்தையை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. கடைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சப்போஸ் கடைய தெரியாதவங்க, கடைய முடியாதவங்க மிக்சியில் கூட அரைச்சிக்கலாங்க. இப்படி இந்த சட்டியில் கடையும் போது அது ஒரு டேஸ்ட்டு இருக்குங்க. கடைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், பருப்பு மட்டையை வச்சு நல்லா கடைஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். கொஞ்சமாக கடுகும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே பாருங்கள், ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பல் பூண்டு பொடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே புளிச்சக்கீரையில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் புளிச்சக்கீரை கடையில் செஞ்சுட்டு சாதத்தில் போட்டு கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. புளிச்சக்கீரை உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட்